உலகமே உற்று நோக்கும் ஒரு பெரும் பதற்றம் வளைகுடா நாடுகளில் உருவாகியுள்ளது. குறிப்பாக கத்தாரின் எரிசக்தி சாம்ராஜ்யத்தை ஈரான் தொடுத்து தாக்குதல் அடியோடு உலுக்கிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். கத்தாரால் இனி மீளவே முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய பொருளாதார அடியை ஈரான் தொடுத்துள்ளது. உலக நாடுகளுக்கு எரிவாயு வழங்கும் முதன்மை நாடாக திகழும் கத்தாரின் இயற்கை எரிவாயு ஏற்றுமதி திறன் இந்த தாக்குதலால் சுமார் 17% அளவிற்கு முடங்கி போய் உள்ளது. கத்தார் எரிசக்தித்துறை அமைச்சரும் கத்தார் எனர்ஜி நிறுவனத்தின் சிஇஓவுமான சாத் அல் காபி வெளியிட்டுள்ள தகவல்கள் உலக நாடுகளை அதிர வைக்கின்றன. இந்த தாக்குதலால் கத்தாருக்கு ஆண்டுக்கு சுமார் $20 பில்லியன், அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 18,64,000 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படும் என கணிக்கப்பட்டுள்ளது. இது வெறும் ஒரு வருட நஷ்டம் மட்டுமல்ல, இந்த பாதிப்பில் இருந்து கத்தார் மீண்டு வர குறைந்தது 5 ஆண்டுகள் வரை ஆகும் என அஞ்சப்படுகிறது. உலகிலேயே மிகப்பெரிய எல்என்ஜி ஆலை என்று அழைக்கப்படும் ராஸ் லஃபான் பகுதியில் உள்ள முக்கியமான 2 உற்பத்தி பிரிவுகள் மற்றும் ஒரு எரிவாயு ஆலை இந்த தாக்குதலில் கடுமையாக சேதமடைந்துள்ளன. தற்போதைய சூழலில் போர் பதற்றம் குறையாமல் அங்கு சீரமைப்பு பணிகளை கூட தொடங்க முடியாது என கத்தார் கைவிரித்துள்ளது. இதனால் ஆண்டுக்கு சுமார் 12.8 மில்லியன் டன் எரிவாயு உற்பத்தி உலக சந்தையில் குறையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த பாதிப்பு கத்தாரோடு மட்டும் முடிந்துவிடவில்லை. உலக நாடுகளின் எரிசக்தி தேவையில் பெரும் தட்டுப்பாட்டை இது உருவாக்கியுள்ளது. குறிப்பாக சீனா, தென்கொரியா, இத்தாலி மற்றும் பெல்ஜியம் போன்ற நாடுகளோடு சேர்த்து இந்தியாவும் இதில் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட போகிறது. இந்தியா தனது இயற்கை எரிவாயு தேவையில் சுமார் 20% கத்தாரில் இருந்துதான் இறக்குமதி செய்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் வரும் காலங்களில் சமையல் எரிவாயு முதல் தொழிற்சாலைகளுக்கு தேவையான எரிபொருள் வரை அனைத்தின் விலையும் அதிகரிக்கக்கூடும். இது மட்டுமல்லாமல் ஹீலியம், சல்பர் போன்ற மூலப்பொருட்களின் ஏற்றுமதியும் சரிந்துள்ளதால் உலகளாவிய செமிகண்டக்டர் மற்றும் உரத்துறையும் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது. எக்ஸான் மொபைல் மற்றும் ஷெல் போன்ற உலகளாவிய நிறுவனங்கள் கத்தாரில் மேற்கொண்டு வந்த விரிவாக்க பணிகளும் தற்போது முடங்கி உள்ளன. ஒரு திட்டமிட்ட தாக்குதல் மூலம் கத்தாரின் பல ஆண்டு கால உழைப்பையும் அதன் எதிர்கால விரிவாக்க திட்டங்களையும் ஈரான் கேள்விக்குறியாக்கிவிட்டது. உலக நாடுகளின் எரிசக்தி பாதுகாப்பு இனி என்னவாகும் என்ற அச்சம் தற்போது உலக சந்தையில் எழுந்துள்ளது.